ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இருக்க சில ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசப்பரிங் மெசேஜ்னு சொன்னால் என்னென்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு போங்க. அதோட வாட்ஸ்அப் அப்டேட் ஆகிட்டான்றக்கா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே 3 டாட் இருக்குது. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் செட்டிங்னு சொல்லி வரும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், கீழே அப்படியே நீங்கள் தட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் யாரோட எவ்வளோத்துக்கு செக் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மெமரி எவ்வளோ இருக்குது ரெண்டு தான் இதுன்ற அர்த்தம். அதோட இந்த டிசப்பரிங் மெசேஜ் கொண்டு உங்களோட ஸ்டோரேஜை நீங்கள் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட வாட்ஸ்அப் செட்டுகளை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இருக்கும். இதை நாங்கள் தனித்தனியாக டிலீட் பண்ணி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம். இதால் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த வகையில் அதுக்கான தீர்வாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், உங்களுக்கு டிஃபால்ட் மெசேஜ் டைமர்னு சொல்லியிருக்கு. இது நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது. அதாவது நீங்கள் இப்போ 24 ஹவர்ஸ் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரோட செட் பண்ணுறீங்களோ அவங்களோட செட் ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸால் டிலீட் ஆகிடும். இதை நீங்கள் போயிட்டு ஒன்றா செலக்ட் பண்ணி டிலீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதால் உங்களுக்கு உங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதால் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கலையோ அட்வான்டேஜ் எதுவும் இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அடுத்த பாருங்கள், அப்ளை டைமர் டு செட்னு சொல்லியிருக்கு. இது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சில செட் பண்ணுற இதுகள் இருக்குது தானே, சில செட்டிங் இருக்குது தானே, அந்த செட்டிங்கில் நீங்கள் யாராவது குறிப்பிட்ட சில நபரை அவர செட் மட்டும் எங்களுக்கு டிலீட் ஆகணும்னு சொன்னால் இதில் போய்ட்டு நீங்கள் அந்தந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ அதுகள் குரூப்பில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிசப்பரிங் மெசேஜை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அட்மின் இல்லைன்னு சொன்னால் அந்த குரூப்பில் நீங்கள் இதை டிசப்பரிங் மெசேஜை ஆக்டிவேட் பண்ண இயலாது. ஸோ அந்த வகையில் இப்போ நான் ஒரு கான்டாக்டாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு எனக்கு தேவையான கான்டாக்டில் மட்டும் இந்த மெசேஜ் டிலீட் ஆகணும்னு சொல்லி போட்டு நான் அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த ஒவ்வொரு கான்டாக்ட்லேயும் ஒரு கிளாக் அடையாளம் போட்டுருக்கு. இப்போ நீங்கள் டிசப்பரிங் மெசேஜ் என்னென்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அதில் போனீங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட சைட்டில் போய் பாருங்கள், அதில் அந்த கிளாக் அடையாளம் போட்டு இருக்குது. இப்படி நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் பீரியடில் அந்த மெசேஜ் எல்லாமே டிலீட் ஆகிடும். இதனால் உங்களோட வாட்ஸ்அப் நல்லா குயிக்காக உங்களுக்கு ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகலும் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் சரியாக லோட் ஆகும், ஹேங் ஆகும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் வேணுமென்னா அந்த டைமரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.